உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னா தயவு செஞ்சு விலகி போயிடுங்க. பழி வாங்குறன்ற பேர்ல செய்வனை செஞ்சு இவங்களை இந்த மாதிரி கூனி குறுகி உட்கார வைக்காதீங்க. ஒருத்தவங்க நல்லா மென்மேலும் வளர்ந்து வந்தா வாழ்த்துங்க, சந்தோஷப்படுங்க. அதை விட்டுட்டு அவங்க குடும்பத்தையே செய்வனை பண்ணி அழிக்கணும்ன்ற அந்த கெட்ட எண்ணத்தை தூக்கி போடுங்க. ஒரு வாட்டி நீங்க இந்த பாவத்தை கையேந்தினீங்கன்னா உங்களுக்கு வர்ற சந்ததி அத்தனையுமே பாதிக்கும்ன்றதை மறந்துடாதீங்க. இன்னைக்கு செய்வனை பண்ணி ஒவ்வொரு குடும்பத்தையும் கெடுக்கிற அந்த நபர்களோட நிலை என்னன்றதை வர அமாவாசை அன்னைக்கு நீங்களே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 2 கண்ணுடைய மனுஷனை நீங்க சாதாரணமா ஏமாத்திடலாம், ஆனா இந்த 1000 கண்ணுடைய காளியம்மன் கண்ணுல இருந்து ஒருத்தரும் தப்பிக்க முடியாதுன்றத மனசுல வச்சுக்கோங்க. உங்க குடும்பத்துக்கு செய்வனை பண்ணி உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவன் முன்னாடி நீங்க நல்லா வளர்ந்து காட்டணும்னு நினைச்சீங்கன்னா வர்ற இந்த அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க. டைரக்டா கோயிலுக்கு போயிடுங்க. உங்க குடும்பத்தை செய்வனை பண்ணி கெடுத்த யாரா இருந்தாலும் சரி, அவங்க சித்திரவதைப்படுறத உங்க காதார கேட்பீங்க. உங்களுக்கு கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த கோவில தீர்வு கிடைக்கும். மறக்காம வர்ற அமாவாசை அன்னைக்கு நீங்க போயிடுங்க. கஷ்டப்படுற யாரா இருந்தாலும் சரி, உங்க வாட்ஸ்அப்ல ஒரு 5 பேருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா உங்களை எங்களால காப்பாற்றி கொடுக்க முடியும். இந்த கோவிலோட அட்ரஸ் எல்லாம் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க.